பவளமால் வரையில் நிலவெறிப்பது பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரதப் பெரும்போர் தவளமாமறுப்புன்றொடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமா கடிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து அன்னை சிவகாமி அவர் கண்குளிரக்கான அருமுனிவர் இருமுனிவர் அசிசைத்து பார்க்க மன்னனிரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க மாலயனோடிந்திரன் வாத்தியங்கள் கொட்ட பன்வகையார்பானு கம்பன் வாணன் இசை முழக்க பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர்தமுன் பாட புன்மயமாம் நடராஜன் நடனஞ்செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலி முனியும் தானே பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரிய முழவாத ஊரமைச்சன் வந்தார் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்புனடி வைத்தார் மருந்துருவாய்ந்தெழுத்தை உபதேசித்த வரம்பிலா சிவஞான வழிந்து பொங்கி திருந்து நலவாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சலத்தில் வைப்பார் சதறினானோ திருமாலும் பன்றிய திருமாலும் பன்றிய சென்றோன திருவடி குருநாமறியவோ அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலாயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனும் கொட்டாமோ திருவார் பெருந்தூரை மேயபிரான் என்பரவி கருவேரறுத்த யாவரையும் கண்டதில்லை
அருவாய் உருவமும் ஆயவேதான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் எள்ளேனும் கூட்டாமோ திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதை. மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. அருட்கடலாகிய மகாசம்பத் கூறி நந்திகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சதுக்கத்திலே 67வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் வேறு, கடவுள் வேறு. உயிர்களும் கடவுளும் தொடர்புடையதாகவும் தொடர்பு இல்லாததாகவும் இருக்கிறது. உயிர்கள் வேறு, கடவுள் வேறு. எப்படி வைப்பா? அடி அடி பக்கத்தை மெல்ல 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 இப்படி இந்த பக்கம் உயிர்களும் கடவுளும் தொடர்புடையதாகவும் தொடர்பு இல்லாததாகவும் இருக்கிறது. உயிர்களுக்கு கடவுளை தெரியாது, கடவுளுக்கு உயிர்களை தெரியும். கடவுள் காட்டினால் உயிர்கள் காணும், காட்டவில்லையானால் உயிர்கள் காணும். அதனாலே உயிர்கள் கடவுளத்திலே விருப்பம் வருவது சாமானியம். கடவுளத்திலே விருப்பம் வருவது எளிதல். ஏனென்றால் உயிர்களுக்கு அறிவு கொஞ்சமாக சிற்றறிவுடையதாக, அந்த சிற்றறிவை கொண்டு பேரறிவு உள்ளதாயிருக்கிற கடவுளை அறிய வாய்ப்பு. உலகப் பொருளையே அறிவதற்கு அவன் துணை இருந்து அறிகிறது, அவன் காட்ட அறிகிறது. உலகப் பொருளையே அவன் உடனாக இருந்து உயிருக்கு தெரியாம இருந்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். உயிருக்கு தெரியாம இருந்து காட்டி உலகப் பொருளிலே பற்று வைத்து உலகப் பொருளை அனுபவிக்கிறான். அப்படி உலகப் பொருளை அனுபவிக்க அனுபவிக்க அதுல சிறிது சிறிது ஒரு இன்பம் உண்டாகும். அந்த இன்பத்தை பெரிதாக எண்ணி என பேரின்பம் தெரியாமையினாலே பேரின்பம் தெரியாமையினாலே இந்த சிற்றின்பமாயிருக்கிற உலகப் பொருளை பெரிதாக எண்ணி பேரின்பமாகவே எண்ணி அதிலே அழுந்துகிறது. நல்ல விளங்குதா? சிற்றின்ப பொருளாயிருக்கிற உலகப் பொருள், உலகம் பொருள், உலகத்திலிருந்து தேவரோக என்பவரையிலும் சிற்றின்பம். சிவனுடைய திருவருளாய் என்பதுதான் பேரின்பம். இந்திரலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் முதலான உலக இன்பங்களும் சிற்றின்பம். பேரின்பம் என்று சொன்னால் அது சிவபெருமான் கொடுக்கின்ற திருவருளாலே வருகின்ற, சிவபெருமானுடைய திருவருளால கிடைக்கின்ற பேரின்பம் பேரின்பம். உலக வாழ்வு முதலாக தேவலோக வாழ்வு வரையில் உண்டாகிற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பம். அதுதான் எங்கும் இல்லாததோர் இன்பம். இது
சிவலோக வாழ்வாகிய சிவபெருமான் கொடுக்கிற இன்பம் இருக்குதே, அது எங்கும் இல்லாதது ஒரு இன்பம். அருமையான வாக்கியம். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்வால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலா திருவம்பால். அப்படி எங்கும் இல்லாததோர் இன்பமாயிருக்கின்ற பேரின்பத்தை உயிர்கள் அறிந்து அனுபவிப்பது சாதாரணமல்ல. அதை அறிந்து அனுபவிப்பதற்கு பல பிறவிகளிலே தவஞ்செய்த ஆன்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதற்கு மேல அந்த இன்பத்தை கொடுக்கிறார். அதனால உயிர்களுக்கு அவசியமா பெற வேண்டியது, செய்ய வேண்டியது தவம். தவம் அது சிவத்தை நோக்கி செய்கின்ற தவம். அந்த தவத்தினாலே பக்குவம் வரும். பக்குவம் பருவம் சொல்லுது. பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் வரும். பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும். பக்குவம் ஆகாத பொருள் உபயோகப்படாது. பக்குவம் ஆகாத எந்த பொருளும் உண்பா அனுபவிக்க உபயோகப்படாது. அரிசி பக்குவப்பட்டால் உண்ண உபயோகம். அரிசியை நன்றாக வேக வைத்து அதை உண்பதற்கு தகுந்த பக்குவம் வரும்போது அதை எடுத்து உண்ணுறோம். அது பக்குவம் ஆகாத வரையிலும் மனிதருக்கு உபயோகப்படாது. அதே மாதிரி மற்ற உலகப் பொருள் அத்துணையுமே பக்குவம் வரும்போது அது உபயோகத்துக்கு உதவியாகும். உயிருக்கு பக்குவம் என்று சொன்னால் உலகப் பொருளை அனுபவிக்கின்ற உயிருக்கு பல பிறவிகளிலே செய்த தவத்தின் பயனாக அதுக்கு இந்த உலகப் பொருளிலே ஒரு உவர்ப்பு வந்து விருப்பு வந்து சிவனிடத்திலே விருப்பம் உண்டாவது. உலகப் பொருளிலே விருப்பு வருதுன்னா சாதாரணம் இல்லை, சொல்லலாம் ஜாமானியம். உலகப் பொருளிலே விருப்பு, சிவனிடத்திலே விருப்பம். ஒன்றிலே விருப்பும் ஒன்றிலே விருப்பம். இப்ப நமக்கெல்லாம் ரெண்டிலையும் விருப்பம் இருக்குது. உலக பொருளிலையும் விருப்பம் இருக்குது, சிவனிடத்திலையும் விருப்பம். நல்ல ஞானம் வந்துருச்சுன்னா உலக பொருள்ல விருப்பம் வந்துடும், சிவனிடத்திலே விருப்பம். அது சிவனிடத்திலே விருப்பம் வருவதுதான் பக்குவம்னு. அந்த பக்குவம் எப்படி உண்டாகும்? உயிர்களுக்கு சிவனிடத்திலே விருப்பத்தை உண்டு பண்ணுவது சாமானியம் அல்ல. உலகப் பொருளிலே விருப்பத்தை ஒருத்த உண்டு பண்ணவே வேண்டியது, தானே வந்து. சிவனிடத்திலே விருப்பம் உண்டாவதற்கு நிறைய உபதேசங்கள் கற்பது, கேட்பது, தவநெறியிலே நிற்பது முதலாகிய பல வகையான செயல்களாலே உயிருக்கு சிவனிடத்திலே விருப்பம் உண்டாகும். சிவனிடத்திலே விருப்பம் வருவதுதான் உயிருக்கு பக்குவம். நினைவு சிவனிடத்திலே விருப்பம் வருகின்றவல்ல அந்த உயிருக்கு பக்குவம் வரல.
அதனாலே அந்த பக்குவம் என்றால் என்ன, அது எப்படி வரும் என்பதையெல்லாம் சாஸ்திர தீட்சை என்கின்ற முறையிலே மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணுகிறார். ஆச்சாரியனிடத்திலே தீட்சையை பெற்று, தீட்சைனா உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கும், உபதேசம். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு 3 வகையா தீட்சை. அந்த தீட்சையை பெற்றவர் உபதேசம் கொடுத்தார். அந்த தீட்சை என்பது மந்திரோபதேசம், வாசக தீட்சை. அதன் பிறகு பதி பசு பாச லட்சணங்களை தெரிவது சாத்திர தீட்சை. பதி பசு பாசம். பதி என்கின்ற கடவுளையும், பசு என்கின்ற உயிர்களையும், பாசம் என்கின்ற மரத்தையும் நன்றாக ஆச்சாரியனிடத்திலே விசாரித்தல். விசாரித்தல் விசாரித்தல் நன்றாக விசாரித்தானால் அவனுக்கு பிறவி தீரும். இதை விசாரித்தால், பத்தி பசு பாச முப்பொருளையும் விசாரித்தால் அவனுக்கு பிறவி தீரும். காண்பதும் பொய், கேட்பதும் பொய், விசாரித்தலே மெய். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்தலே மெய் என்பது ஒரு பழமொழி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரித்தலே மெய். அதனாலே பிறவி தீரும்படியாக விசாரித்தல், பிறவி தீரும்படியாக விசாரித்தல். எதை விசாரிப்பது? அதுதான் பத்தி பசு பாசம். கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது, நம்மை பற்றி தெரிந்து கொள்வது, நாம் கடவுளை அடைய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற பாசத்தை பற்றி தெரிந்து கொள்வது. நாம் கடவுளை அடைய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற பாசத்தை பற்றி தெரிந்து கொள்வது. இந்த முப்பொருளையும் விசாரித்தல் தான் உண்மையான விசாரம். இந்த முப்பொருளை பற்றி ஒருவன் தெரியவில்லையானால் அவன் உண்மையான பக்தன் ஆக முடியாது, கடவுளை அடைய முடியாது. பத்தி பசுபாச லட்சணங்களை நன்றாக விசாரிக்கவில்லையானால் பொதுவாக ஜாமி கும்பிட்டுகளை இதெல்லாம் உண்மை தெரியாது. பதியாகிய கடவுள் அப்படிப்பட்டவரா, பசுவாகிய நாம் இப்படிப்பட்டவனா, பாசம் அவ்வளவு கொடுமையா? இப்ப புரியுதா? பதி அவ்வளவு பெருமையுடையதா? இப்ப சொல்றத கேளுங்க. பதியாகிய கடவுள் அவ்வளவு பெருமையுடையவரா? பசுவாகிய நாம் இவ்வளவு சிறுமையுடையோமா? பாசம் அவ்வளவு கொடுமையா? இது விசாரித்து. பதி பெருமையுடையது, பசு சிறுமையுடையது, பாசம் கொடுமையுடையது. இப்ப புரியுதா? இதுவே போதும். பதியாகிய கடவுள் பெருமையுடையது, பசுவாகிய உயிர்கள் சிறுமையுடையது, பாசம் கொடுமையை உடையது. பாசம் பசுவாகிய உயிரை பற்றுமே தவிர கடவுளை பற்றாது. பாசம் உயிரை பற்றுமே தவிர கடவுளை பற்றாது. அது எது போலவெனில், கடல், அதிலே நீர், நீரிலே உப்பு. கடல் அந்த வெளி, அதிலே நீர், நீரிலே உப்பு. கடல் போன்றது கடவுள், நீர் போன்றது ஆன்மா, அந்த நீர்ல இருக்கு உப்பு போன்றது பாசம். புரியுதா? கடல் போன்றது கடவுள், கடல் போன்றது கடவுள். அதுல இருக்கின்ற நீர் இருக்குது பாரு, அது போன்றது ஆன்மா. அந்த நீரிலே உப்பு பற்றுமே தவிர கடலிலே உப்பு பற்றாது, அந்த வெளியிலே உப்பு பற்றாது, அந்த நீர்ல தான் உப்பு இருக்கு. அதுபோல பாசம் ஆன்மாவில் இருக்குமே தவிர கடவுள் கிடையாது. அதனாலே பாசத்தை உடையது பசுக்கள். பசு என்று சொன்னால் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். பசு என்றால் கட்டுப்பட்டது. பசுவை கட்டித்தானே போட்டுக்கணும், பசுவை கட்டித்தானே. பசு என்று சொன்னபடியினாலே கட்டுப்பட்டது என்பது பொருள். பதி கட்டுப்படாது, பதி கட்டுப்படாதது, பசு கட்டுப்பட்டது. கட்டி போட்டது யாருன்னா
பதிதான் கட்டி போட்டுருக்கான். அந்த மாட்டுக்காரன் தான் கட்டி போட்டுருக்கான். மாட்டை யாரு கட்டி போடுவா? மாட்டுக்காரன் தான் கட்டி போட்டு தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கட்டி போட்டு தீனி போட்டு, புரியுதா? கட்டி போட்டிருக்கான். அரம்பாவைன்னா அருங்கையிட்டால் கட்டி கட்டி போட்டிருக்கானா, போட்டு தீனி போட்டு தண்ணி வைக்கிறேன். நல்லா புரியுதா? அதனாலே பசுவாகிய ஆன்மா பாசத்தினால கட்டுப்பட்டது. பாசத்திலே கட்டுப்பட்டு அது பிறப்பை எடுத்து உணர்ந்து கொண்டிருப்பது. அந்த பசுவானது தலைவனை அறிந்து, தன்னுடைய தலைவனை அறிந்து, அந்த தலைவனுக்கு நன்றியுடையதாக ஆகும்போது அதுக்கு உபசாரங்கள் நிறைய கிடைக்கும். தலைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதுக்கு தலைவனுடைய குறிப்பறிந்து பசு இல்லையானால் அவனுக்கு சரியான உபசாரம் கிடைக்கும். அது எப்படின்னு இருக்கிறீங்களா? நல்ல குணம் உள்ள மாடு, முட்டாத மாடு, அதோட நல்ல பால் கறக்கிற மாடு, நல்ல பால் கறக்கிற மாடு, அதுக்கு எவ்வளவு உபசாரம் இருக்கு தெரியுமா? குண்டி மாடு, வரட்டு மாடு, அதுக்கு உபசாரம் எப்படி இருக்கு? கறக்கிற மாட்டுக்கு உபசாரம் வேறு, கறவை இல்லாத வரட்டு மாட்டுக்கு உபசாரம் வேறு. கறவை மாட்டுக்கு வைக்கிறது இனி இதுக்கு வைப்போமா? வச்சாத்தான் கறக்குவா, தின்னூடும். அதனாலே பதியாகிய கடவுளை விசாரித்தோம், பசுவாகிய ஆன்மாவை விசாரித்தோம், பாசமாகிய மரத்தை விசாரித்தோம். அதான் சாத்திர தீட்சை. சாத்திர தீட்சைன்னு சொன்னா சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் முன்புட, சான்றோர் என்ற பெரியோருள் ஆய வேண்டிய, விசாரிக்க வேண்டிய, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பொருள் மூன்று. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் முன்புட மறையலாம் ஒளிய நின்றார். வேதாகமங்கள் எல்லாம் அந்த முப்பொருளை பற்றி தான் சொல்லுவார். ஆன்ற துல்பதி, ஆன்ற துல்பதி, பதினா கடவுள். ஆறுயிர் தொகை வான்றுகள் தலையென வகுப்பரன் என்பது கந்தபுராணம். அதனாலே பதி பசுபாச லட்சணங்களை நன்றாக விசாரித்தல். சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் சொல்றது. இது என்ன சொல்றது? சைவ சித்தாந்தம். இதை விசாரிக்கவில்லையானால் பதியினுடைய பெருமை தெரியாது. பதியினுடைய பெருமை தெரியவில்லையானால் அந்த சுவாமியிடத்தில் அன்பு செலுத்த புத்தி வரும். அதனாலே பதிவு சுபாச லட்சணங்களை சாத்திர தீட்சை என்று சொல்லி மாணிக்கவாசகர் சோர்மான உபதேசிக்கிறார். சமய விசேட நிர்வாணமாகிய தீட்சைகளை குருவிடத்தில் பெற்றால், தீட்சை பெற்றவர்கள் இல்லை. ஒரு சேகர் பெற்றிருக்கிறாரா? இந்த தீட்சை பெற்றவர்கள் இருக்காரு. நீங்க தீட்சையா? என்ன தீட்சை? சமயமா விசேடமா நிர்வாணம்? ஓ, எங்கே? ஆதினத்திலையா? எங்கே வாங்க? என்ன ஆறுட்ட தீர்வு? அதனாலே அப்படி சமய விசேட நிர்வாண தீட்சையை பெற்றால், அது நிர்வாண தீட்சையை பெற்றால் கட்டாயம் இந்த பதிவு சுபாச லட்சணங்களை விசாரிக்கணும். உபதேசம் அப்படி உபதேசத்தை மாணிக்கவாசருக்கு தீட்சையை பண்ணி வச்சு, மாணிக்கவாசன் என்ற பெயரை கொடுத்து, அதுக்கு மேல இந்த ஞான தீட்சை சாத்திர தீட்சையை பண்றார். அந்த சாத்திர தீட்சையிலே உயிருக்கு பருவம் வருகின்ற வரையிலும் கடவுளத்தில் விருப்பம் வராது. அந்த பருவம் எப்படி வரும் என்று இந்த பாட்டில் சொல்றார். அந்த பருவம் பக்குவம் பக்குவம் அது இதுல சொல்ற. என்று கூடிய பருவம் என்று எம்பில் எப்பொழுது இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வரும். ஆன்மாவானது எத்தனையோ கோடி காலமாக அற்ப பொருளாய் இருக்கிற உலகப் பொருளையே அனுபவித்து 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 அதுல இன்பத்தையும் துன்பத்தையும் அடைந்து கடைசியா சலிச்சு போய் இறங்குறான் இல்லையா?
கொஞ்சம் கூட காலம் இருந்தா இருக்கிறவர்களும் செழிச்சிருவாங்க. இவன் எப்போ போவான் அப்படின்னு சொல்லி உண்டா இல்லையா? ஆன்மாவானது உலகப் பொருளையே எத்தனையோ கோடி காலமா அனுபவிச்ச பொருளே அனுபவிக்குது. போன பிறவியிலே பெண் ஜாதி புள்ளை வீடு வாசல், இந்த பிறவியிலே பெண் ஜாதி புள்ளை வீடு வாசல். ஒவ்வொரு பிறவியிலும் அதானே. உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும். நேத்து சோறு சாப்பிட்டோமா, இன்னைக்கும் சோறு சாப்பிடும், நாளைக்கும் சோறு சாப்பிடும். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து, கண்டதே கண்டு, கேட்டதே கேட்டு, கழிந்தன கடவுளாளன். விண்டா தாமரை மேல் அன்ன வீற்றிருக்கும் இளவரா விதிவன்காடா அண்டரே போற்ற அம்பலத்தான ஐயனே உயுமாறருளே என்பது பட்டினத்தாறு பாடம். அதனாலே இப்படி போன பிறவியில என்ன அனுபவித்தோமோ அந்த பயணத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறோம். எல்லாம் விளங்குதா? அதனாலே இப்படி அனுபவித்ததே அனுபவிப்பதுக்கு காண்ற சோறு, காண்ற அனுபவித்ததே அனுபவிக்கிறதுக்கு காண்ற சோறுன்னு பேரு. காண்ற சோறுனா புரியுதா? கக்கியது. அத கக்கியதை உண்ணுகிற ஒரு பிராணி, கக்கியதை உண்ணுகிற அது பிராணி தெரியுதா? கக்கியதை உண்ணுகிற பிராணி தெரியுது இல்ல? அதுபோல உயிர்கள் அனுபவித்ததே ஒவ்வொரு பறவையில அனுபவிச்சு சலிச்சு புடிச்சு போய் அப்புறம் அதனாலே அந்த திருவருளாயி என்பது எப்படிப்பட்டதுன்னா சலிக்கவே சலிக்கிறது. அனுபவி இப்ப நல்ல கேசரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேசரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? வயிறு ரொம்ப சாப்பிட முடியுமா? கேசரி தொலைஞ்சா. கேசரி நல்லா இருக்கும். வயிறு நிரம்ப சாப்பிட முடியுமா? சாதம் வயிறு நிறைய சாப்பிடலாம், கேசரியை சாப்பிட முடியும்? கேசரி எவ்வளவு ருசி தெரியுமா? ஐயோ, அதுக்கு பணமும் செலவும் கூடாது. நல்ல நெய்யினால செய்யப்பட்ட கேசரி. ஐயோ, நீங்க நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சாப்பிடத்தான் முடியும். அதனாலே இந்த உலகப் பொருள் எல்லாம் ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனாலே அந்த திருவருளாய் என்பதுதான் ஆறா அமுதம். ஆறா அமுதே அளவிலா பெருமானி. ஆறா தெவிட்டாத ஆறாமுதுனா தெவிட்டாது, தெவிட்டாது. இதெல்லாம் தெவிட்டி போகும். ஆகையினாலே இப்படி உயிர்களுக்கு இந்த உண்மைகள் புரிந்து உலக இன்பம் சிற்றின்பம், இந்த இன்பமானது கழிப்பது, விட்டு விட்டு போவது, அதனால துன்பமும் உண்டாகும். இன்பத்தை அனுபவிக்கும் போது துன்பமும் வரும். இன்பத்தை அனுபவிக்கும் போது என்ன வரும்? துன்பமும் வரும். அதே இப்ப கொஞ்சம் கேசரியை கூட சாப்பிட்டோம்னா இன்பமாவா இருக்கும். அதே போல எல்லா இன்பங்களும், இப்ப சாதத்தையே கொஞ்சம் கூட சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, போதுங்கிறான்ல, போது நல்ல ருசியான சாப்பாடுங்க, நல்ல ருசியான சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுனா சாப்பிட முடியும். நிறைய போச்சுன்னு வச்சுக்கோ. அதனாலே அப்படி திருவருளாயி என்பது வந்து திவிட்டாது. அது இன்பமாகவே இருக்கும். இது இன்பமாயிருந்து துன்பத்தை தரும். அது இன்பமாகவே இருக்கும். இறைவன் கடலேற்று இன்பம் இன்பமே. விளங்குதா? ஆகையினாலே இப்படி உயிருக்கு கடவுளை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் வருவதுதான் பக்குவம். அதுவரையிலும் பக்குவம் இல்லை. கடவுளை அடைய வேண்டும் என்று என்ன வருது பாரு, அதுக்கு பேரு பக்குவம். அந்த பக்குவம் எப்படி வரும்? இப்ப நமக்கெல்லாம் ஓரளவு பக்குவம் வந்திருக்கு. ஆனா பூரணமா வரல. வந்துகிட்டு இதுவே தேவலாம். பல கோடி ஜென்மங்களுக்கு இதெல்லாம் இல்லையே. பல கோடி ஜென்மங்களுக்கு சிவன் என்கிற பத்தி வராது. சிவனே பரம்பொருள் என்கிற உண்மையும் தெரியாது. சிவனையும் கும்பிடுவான், கருப்பணசாமியும் கும்பிடுவான். விளக்குதா?
அதனாலே சிவனையே பரம்பொருள் என்று தெரிந்து சிவனையே பற்றி பண்ணுகிற புத்தியும் சிவனை அடைய வேண்டிய என்கின்ற புத்தியும். சிவனே பரம்பொருள் என்று தெரிவது, சிவனையே பற்றி பண்ணுவது, சிவனையே அடைய வேண்டிய என்று. இப்படிப்பட்ட சத்தம் வருது. தன்மை உண்டாவதுதான் பக்குவம். அந்த தன்மை எப்படி வரும் என்று இந்த பாட்டில் சொல்றார். என்று கூடும் இப்பருவம் என்று எம்பில் சிவனையே அடைய வேணும் என்கின்ற எண்ணம். என்று கூடும் இப்பருவம் என்று எம்பில் யாம் இருந்துள்ள இடந்தோறும் இறைச்சி. யாம் இருந்துள்ள இடந்தோறும் பரமேஸ்வரன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இல்லாத இடம் கிடையாது. ஏதோ ஓரிடத்துல இருக்கிறான் என்று சொன்னால் அது கடவுளாகும். இப்ப நம்ம ஓரிடத்துல தான் இருப்போம். சாமி அப்படி இருக்க மாட்டார். சர்வ வியாபி, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், பாலிலே நெய் போல விரையில் தீயனன், பாலில் விடு நெய் போல் மறையனன்றுடன் மாமனை சொல். நல்ல ஞாபகம். இப்படி எல்லா இடங்களிலும் நீக்கமரவன் நிறைந்திருந்தாலும் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக உயிர்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற கடவுளை காண முடியாது. அந்த உயிர்கள் கண்டு தன்னை வணங்கும்படியாக அவன் கோயில் ஒன்று எழுந்தருளியிருக்கிறான். உயிர்கள் கண்டு தன்னை கண்டு வணங்குவதற்காக கோயில் கொண்டு அதிலே ஒரு பேரும் கொண்டு, ஊரும் பேரும் இல்லாதவன் ஊரும் பேரும் கொண்டு, ஊரும் இல்லாதவன் பேரும் இல்லாத, ஊரும் பேரும் கிடையாது கடவுளுக்கு. நமக்கு ஊரும் உண்டு பேரும், கடவுளுக்கு ஊரும் கிடையாது. ஏதவன் ஊர் ஏதவன் பேரும் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசையிலோரும். ஊரும் பேரும் இல்லாததாயிருக்கிற கடவுள் ஊரும் பேரும் கொண்டு இருக்கிற நம்பொருட்டாக அதுவும் ஊரும் பேரும் கொண்டு வந்திருக்கிறது. இப்ப புரியுதா? அதுக்காக வல்ல, நமக்காக வந்தது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேன கொட்டாம். ஊரும் இல்லாதது ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதியா இருக்கும்போது அதுக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை. அப்படி ஜோதியா இருக்கிறது ஒரு உருவத்திருமேனி கொண்டு ஒரு ஊரிலே ஒரு பேரு கொண்டு எழுந்தருளி இருந்தாத்தான் இந்த ஆன்மா கண்டு வணங்கும். இல்லையானால் இதுக்கு அந்த மாதிரியான தகுதி கிடையாது. என்ன அப்படி சத்தம் வருதா? அங்க இருந்த சத்தம் இல்லை. அதனாலே அப்படி ஊரும் பேரும் இல்லாததாயிருக்கிற சிவம் ஊரும் பேரும் கொண்டு துறையூர் நந்திகேஸ்வரர் என்கின்ற பெயர் எழுந்தொழி இருப்பதனாலதான் அந்த சாமியை நம்ம கண்ணால கண்டு பற்றி செலுத்த முடியும். அதனாலே அப்படி நாம் இருக்கும் இடந்தோறும் இறங்கி சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் சென்று வணங்கி சேத்திராடனம் சொல்றது. சுவாமி எழுந்தருளி இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் சென்று வணங்கு. ஆலயங்கள் எப்படிப்பட்டதென்றால் தேவர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, முனிவர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, அரசர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, மனிதர்களாலே தாபித்தது. நல்ல விளங்குதா? தானே தோன்றியது, சுயம்புன்னு சொல்றது. இப்படி பல வகையாக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த ஆலயங்களில் எல்லாம் சிவபெருமான் தன்னை வணங்குகின்ற ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக திருவுருவம் கொண்டு. அப்படி அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வணங்க 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 அந்த ஆலயத்திலே சிவபெருமானுடைய திருவுருளானது நம்முடைய ஆன்மாவிலே பதிகிறது. நம்முடைய அன்புக்கு தகுந்தாற் போல
ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் போது நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த திருவுருள் ஆன்மாவிலே பெறும். அது நாடும் நகரமும் நற்றிருக்கோயிலும், நாடும் நகரமும் நற்றிருக்கோயிலும் தேடுமன் தேடி சிவபெருமான் என்று பாடுமன் பாடி பணிந்தவன், பாடுவன் பாடி பணிந்தவன் கூடிய நெஞ்சகம் கோயிலாக்குள்வனே என்பது திருமந்திரம். விளங்குதா? ஆலயங்கள் எல்லாம் சாதாரணமானதல்ல. நம்முடைய சிவாலயங்கள் எல்லாம் சாதாரண ஆகமப்படி அமைக்கப்பட்டது. சிவாகமத்தில் சிவபெருமான் சொல்லியபடி ஆலயங்கள் அமைக்கப்பட்டது. அந்த மூர்த்திகளும் மற்றைய மதத்தவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கதான் இந்த மாதிரி கற்பகரகம், இந்த மாதிரிதான் அர்த்த மண்டபம், இந்த மாதிரி போக மண்டபம், இந்த மூர்த்தி இந்த லட்சணத்துல இருக்கணும், இந்த மூர்த்தி இப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி இங்கே பிரதிஷ்டம். அதனாலே அந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது ஆன்மாவுக்கு அருள் வீழ்ச்சி, அருள் பதிகிறது. அது அன்பை போல எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு. அப்படி யாமிருந்துள்ள இடந்தோறும் இறைஞ்சி நன்றி சேர் சிவ புண்ணியம் புரியும். ஆலயங்கள் தோறும் சென்று அங்கங்கே அந்த சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்கின்ற புண்ணியங்கள், புண்ணியங்கள் சிவ புண்ணியம். சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் செய்வது சிவ புண்ணியம் என்று. சிவ புண்ணியம் அது பதிபுண்ணியம் என்றும் சொல்லுவது. அது தேகத்தால செய்கிற கைங்கரியம், தேகத்தால செய்கிற கைங்கரியம். பொருளின் மூலமாக செய்வது, பொருளின் மூலமாக செய்வது, வாக்கின் மூலமாக செய்வது. நல்ல புரியுதா? வாக்கினால பாடுதல், மந்திரம் ஜெபித்தல், புண்ணியத்தை பற்றி சொல்லுதல். இப்ப நான் என்ன பண்றேன்? புண்ணியத்தை பற்றி சொல்றேன். இல்ல விளங்குதா? உங்களுக்கு கேட்கிற புண்ணியம், எனக்கு சொல்லுகிற புண்ணியம். புரியுதா? இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாதையில போயிட்டு ஒரு கருத்தா சிவ புண்ணியத்தை சொல்லுகிறேன், எங்கள் சிவபுண்ணியத்தை கேட்கிறேன். அதனாலே தர்மத்தை செய்தல், சிவ தர்மம், சிவன் அடியார்களுக்கு சிவாலயத்துக்கு தர்மத்தை செய்தல். அதுக்கு மேல தூபமிடுதல், தீபமிடுதல், மாலை கட்டி சாத்துதல், பாராயணம் பண்ணுதல், அடியாருக்கு திருவமுது படைத்தல் முதலாகிய சிவபுண்ணியம். சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியங்களை ஆலயத்திலே, சிவாலயங்களிலே நான் செய்கிறேன் என்று செய்யாமல், அதான் அங்கு உள்ள விஷயம், முக்கியமான விஷயம். செய்யும் போது நான் செய்யவில்லை, நீ செய்ய வைக்கிறாய், செய்ய நீ செய்ய வைக்கிறாய். தேகம் நீ தந்தது, அது உண்மைதானே? தேகம் நீ, இந்த பொருள் நீ தந்தது, செய்ய புத்தியும் நீ தந்தாய். தேகம் தந்தாய், செல்வம் தந்தாய், புத்தியும் தந்தாய். அதனாலே என்று நினைந்து பயந்து பக்தியோடு செய்தோம். பயந்து இயன்றதேதேனும் இவர் திருமுன் வைத்து பயந்து பணிந்தேத்த அரும் பற்று என்பது சைவ சமய நெறி. அதனாலே அடியவருக்கு ஒரு திருவமுது படைக்கிறோமா, ஏதாவது பொருளை தானம் பண்ணுகிறோமா, சிவாலயத்துக்கு பணி செய்கிறோமா, அப்படி செய்யும் போது பெருமானே இந்த சிவபுண்ணியத்தை செய்ய எனக்கு திருவருள் புத்தி வைத்தாய், பெருமானே நீ வாழ்க. இந்த சிவபுண்ணியத்தை செய்ய எனக்கு புத்தியை தந்தாய். அதனாலே இந்த உபகாரத்துக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். நான் செய்தேன் என்பவர்க்கு தானங்கின்றி நன்னுவுக்கும் போகத்தை பண்ணுவுக்கும். அதனாலே அதை நன்றி சேர் சிவ புண்ணியம் புரியும் நன்மையால் இது நன்கு நன்கறினி என்று கூடும் இப்பருவம் என்று எம்பில். எந்த பருவம்? சிவனை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம், சிவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த 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 எண்ணம், எண்ணம் சிவனை அடைய அந்த பருவம், அந்த பக்குவம், அந்த எண்ணம் எப்பொழுது வரும் என்றால், யாமிருந்துள்ள இடந்தோறும் இறங்கி
ஆலயம் தொழுவது சாலவும் என்று சொன்னாள். யாமிருந்துள்ள இடந்தோறும் இறங்கி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரிய நன்மையால் இது நணுகு வந்தறிவி. அதனாலே புண்ணியத்தை செய்வது ஆலயத்துல சிவாலயத்துல செய்யறது அதிகமான பலம். இந்த தானத்திலே ஒருவருக்கு தானம் பண்ணினால், இந்த தானத்திலே ஒருவருக்கு தானத்தை பண்ணினால், நல்ல தானத்தை, நல்ல பொருளை, நல்ல தானத்தை நல்ல தானத்திலே நல்ல தானத்திலே செய்து கொடுத்தால் நல்ல தானத்திலே இருப்பான். நல்ல புரியுதா? நல்ல தானத்தை, நல்ல தானம்னா புரியுதா? இப்ப நான் திருவாத கோடிகள் புராணம் சொல்றேன்னா, எனக்கு ஒரு 10 பவுன், ஒரு 10 பவுன் நல்ல தானம் தானே அது. ஆடேப்பா, ஒரு 10 பவுன் நந்திகேஸ்வரர் சன்னதியிலே, இது நல்ல தானமா? இடம் இடம். அந்த தங்க நல்ல தானமா? நான் நல்ல தானமா? செய்யறதுக்காக சொல்றேன், ஏமாந்து கொடுத்துறாதீங்க. அச்சா, நான் நல்ல தானமா? நல்ல தானத்திலே இடம், நல்ல தானத்தை நல்ல தானத்தில் பாத்திரத்தில் சற்பாத்திரத்தில் தானம் செய்தால் கொடுத்தவன் எங்க இருப்பான்? நல்ல தானத்தில் இருப்பான், சிவலோகத்தில். நல்ல கை நல்ல தானத்தை நல்ல தானத்திலே நல்ல தானத்திலே செய்தால் நல்ல தானத்திலே நல்ல விடுகிறார். அதனாலே சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைக்கும். சிவ புண்ணியத்தினாலே சிதம்பரம் முதலான சிவாலயங்களில் ஒருவருக்கு அன்னம் விட்டால் கோடி பேருக்கு அன்னம் விட்டார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். ஒருவருக்கு அன்னம் விட்டால் கூடி. நல்ல மண்ணிலே விவசாயம் பண்ணினா பலன் அதிகம். ஒவ்வொரு மண்ணிலே பண்ணினா அது போல. அதனாலே என்று கூடும் பருவம் என்ற எம்பில் யாமிருந்துள்ள இடந்தோறும் இறங்கி நன்றி சேர் சிவ புண்ணியம் புரியும் நன்மையால் இது நணுகு வந்து. இப்ப அமர்நீதி நாயனார்னு ஒருத்தர், அவருடைய ஊரு பழைய. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதற்காக, வஸ்திரதானம் செய்வதற்காக திருநல்லூர்ல வந்து மடம் கட்டிக்கிட்டு, திருநல்லூர் என்கின்ற சிவாலயத்துல வந்து மடம் கட்டிக்கிட்டு, அங்கே வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் திருமுது கொடுத்து வஸ்திரம் வந்து வருவார். சிந்தை செய்வது சிவன்களல் அல்லது ஒன்று இல்லார் அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீடுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்து செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்பது பெரியவரம். இங்கே மடம் கட்டினாரு திருநல்லூர். அதனால இப்படி நல்ல ஆலயங்களிலே சிவ புண்ணியம், சிவனடியார்களுக்கு தர்மம் செய்வது சிவஞானத்தை அதை சொல்றாரு. என்று கூடும் இப்பருவம் என்ற எம்பில் யாமிருந்துள்ள இடந்தோறும் இறங்கி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரிய நன்மையால் இது நணுகு வந்தது. சிவபுண்ணியம் என்பது சிவனையும் சிவனடியாரையும் சிவனாகவே பாவித்து, சிவனடியாரை சிவனாகவே பாவித்து அவர்களுக்கு செய்கின்ற தானம் தர்மம் உபசாரம். விளங்குதா? சும்மா இருக்கிறவனுக்கு சோறு போடுறதுல பிரயோஜனம் இல்லை. தவம் பண்ணாதவனுக்கு சோறு போடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. தவம் பண்ணுகிறவனுக்கு போடும். தவம் பண்ணாதவனுக்கு போடுறதுல ஒரு பிரயோஜனம், தவம் செய்கிறவனுக்கு போடணும். அவன் சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? தவம் பண்ணுவான். தவம் பண்றவனுக்கு சாப்பாடு போட்டா சாப்பிட்டு தவம் பண்ணுவான். தவம் பண்ணாதவனுக்கு போட்டா சாப்பிட்டு சீட்டாடுவான். புரியுதா? தகாத காரியங்களை செய்வான். நல்ல புரியுதா? ஒரு சிவனடியாருக்கு திருவமுது படைச்சவனு வச்சுக்க, சாப்பிட்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த சக்தியை கொண்டு பாராயணம் பண்ணுவாரு, பூஜை பண்ணுவாரு, நூல்களை ஓதுவாரு, சிவபுண்ணியத்தில் அந்த அவன் செய்கிற அந்த சிவபுண்ணியம் செய்கின்ற அந்த தவத்துல போட்டவனுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்ப 10 பேருக்கு சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்க, விளங்குதா? அந்த 10 பேத்துக்கிட்ட இருந்து கமிஷன் போட்டவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். 10 பேத்துக்கிட்ட இருந்து வந்தா ஒருத்தனுக்கு எவ்வளவு சேர்ந்துடும்? அடி அப்பா, நல்லா புரியுதா? அதனாலதான் சிவனடியார்களுக்கு திருமுது படைப்பதை மாகேஸ்வர பூசைன்னு சொல்றோம். ஈஸ்வரனுக்கு செய்யறது ஈஸ்வர பூஜை,
சிவனடியார் செய்து மாகேஸ்வரர். மாகேஸ்வரர் நில விளங்குதா? அதத்தான் ஞானசம்பந்த சுவாமி உற்றிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தார்க்கு அற்றிட்டல் காணாதே பொறியோ. அதனாலே நந்திசேர் சிவபுண்ணியம் சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் தேகத்தாலேயோ பணம் இல்லாதவர்களும் புண்ணியத்தை செய்யலாம். ஐயோ, நம்முடைய சைவத்திலே பரம ஏழையிலிருந்து கோடீஸ்வர வரையிலும் புண்ணியத்துக்கு இடும். அவன் சக்திக்கு தகுந்தவாறு செய்யும். ஆனா கஞ்சத்தனமா இருந்தானா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். கஞ்சனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நரகம். அப்பர் சுவாமி சொன்னாரு, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இறப்பவர்க்கு ஈய வைத்தாராம். ஈய வைத்தாருன்னா கொடுப்பதற்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறார், கொடுப்பவனுக்கு திருவருளை கொடுக்கிறார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவர் வச்சுக்கிட்டு கொடுக்காம கரப்பதுன்னா ஒளிச்சு வச்சுக்கிறவன், கரப்பதுன்னா ஒளிச்சு வச்சுக்கிறவன், மறைச்சு வச்சுக்கிறவன். கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார். பரப்பு நீர் கங்க தன்னை படர் சடை பாக வைத்தார், அரக்கனுக்கு அருள் வைத்தார் ஐயன் ஐயாரனாரு என்பது அப்பர் தேவா. நல்ல விளங்குதா? அதனால கஞ்சனுக்கு அவன் இந்த உலகத்திலையும் நல்லா அனுபவிக்க மாட்டான், அப்புறம் போறதும் நரகம். அதனால கஞ்சத்தனங்கிறது இருக்கவே கூடாது. இது என்ற வரையிலும் நம்ம சக்திக்கு தகுந்தவாறு சிவபுண்ணியம். நந்திசேர் சிவ புண்ணியம் புரிய நன்மையாளுது நலுகு வந்தடி. சிவபுண்ணியங்களை சிவத்தையும் சிவனடியாரையும் குறித்து சிவபுண்ணியங்களை என்றவரையிலும் செய்து கொண்டே இருக்கும், இயன்றவரையிலும் செய்து கொண்டே இருக்கும். நல்ல வழக்குதா? நந்திசேர் சிவபுண்ணியம் புரியும் நான்கீகில் என்று செய்யாமல் நந்திசேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையால் இது நணுகு வந்தது. நணுகும்னா கிடைக்கும். எது கிடைக்கும்? பருவம் கிடைக்கும். என்ன பருவம்? சிவனை அடைய வேணும் என்கின்ற புத்தி, சிவனை அடைய வேணும் என்கின்ற எண்ணம். மந்தியலானயம் இயல்புனக்கு உரைக்கும். கனகசபையிலே மந்தியிலே நாம் ஆடுகின்றோமா? எம்முடைய இயல்பை உனக்கு சொல்ல மாசிலா ஒரு நம்முடைய இயல்பை சொல்ல போனால் 3 வகையாக இருக்கிறது. 3 வகையாக. அப்படி 3 வகையாக இருப்பதில் மன்றில்லானயம் இயல்புனக்கு கிடைக்கும். மாசிலா ஒரு 3, மாசிலா குற்றமில்லாத ஒரு, அவற்று அருவம் 1. அதிலே அருவம். அருவம்னா புரியுதா? கண்ணுக்கு தெரியாமல். அருவம் என்றால் கண்ணுக்கு தெரியும். மாசிலா ஒரு 3, அவற்று அருவம் 1. பேரொளி 1 அருவுருவம். பேரொளி 1, பேரொளி பிரகாசம் பொருந்தியதாய் விளங்குகின்ற அருவுருவ திருமேனியாக சிவலிங்கம். அருவத்திருமேனி, அதற்கு மேலே அருவுருவ திருமேனி. அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது ஞானிகளாலே கூட அறிய முடியாததா இருப்பது. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு இருந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. பரமஞானிகளுக்கும் அரிதாக இருப்பது. அப்படி அரியராக இருக்கின்ற அந்த சாமி கற்பனை கடந்த சோதியாயிருப்பது கருணையே உருவமாக. அருவமாக இருக்கிறது உருவமாக. நல்ல ஞாபகம் கொடுக்கும், பெரிய பாடம். அருவமாக இருக்கிற சுவாமி உருவமாக. அப்படி உருவமாக வரவில்லையானால் உயிர்களுக்கு நற்கதி கிடைக்காது, காண முடியாது, பத்தி பண்ண புத்தி வராது. அது எது போல கடலிலே உப்பு அருவமாக இருக்கிறது. கடலிலே உப்பு காய்ச்சுகிறவன் அதை பாத்தி கட்டி காய்ச்சி உருவமாக. கடலில் இருக்கிற அருவமாக இருக்கிற உப்பு உருவமாக வரலன்னா உயிர்களாலே உணவே இல்லை. உப்பு இல்லைன்னா உணவே இல்லை. உப்பு சர்க்கரை இல்லைன்னா பிழைச்சிடலாம், சர்க்கரை இல்லைன்னா பிழைக்கலாம்னே ஆகி போச்சு. அது புரியுதா? சர்க்கரை போட்டுறாதே. நல்லா புரியுதா?
சர்க்கரையெல்லாம் பிழைக்கலாம், உப்புல எல்லாம் பிழைக்க முடியாது. கோடீஸ்வரனுக்கு உப்பு வேணும், பிச்சைக்காரனுக்கு உப்பு வேணும். விளங்குதா? அதனால அருவமாக இருக்கிறது, கடலிலே அருவமாக இருக்கிறது. பிறகு அது உருவமாக உப்பு வரலைன்னு வச்சுக்க, அருவமாக இருந்துச்சுன்னா மனிதர்கள் அதுபோல அருவமாக இருக்கிற கடவுள் உருவமாக இருக்கும். அருவமாக இருக்கிற கடவுள் உருவமாக வருவதற்கு உருவத்துக்கு அந்த அருவத்துக்கு இடைப்பட்ட உருவத்திருமேனி எடுக்கலாம் என்று அந்த கடவுள் எண்ணும் போது, உருவத்திருமேனி எடுக்கலாம் என்று எண்ணுதுவார். எண்ணி உருவத்திருமேனி எடுக்கிறதுக்கு முந்தியும் அந்த அருவத்திருமேனிக்கு பிந்தியும் நடுவில் இருப்பதுதான் சிவலிங்கத்தில். உருவத்திருமேனி எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி உருவத்திருமேனி எடுப்பதற்கு முந்தி இருக்கு. அது உருமேனி தரித்துக் கொண்டதென்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டு, உரு இறந்த அருமேனி அதுவும் கொண்டு, அரு உரு ஆன போது திருமேனி உயம் பெற்று செப்பிய 3 நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகான என்பது சிவஞான சித்தியார். அதனாலே அருவமாக இருக்கிற சாமி உருவமாக வருகிறது. வருவதற்கு முந்தியும் அருவத்திருமேனியை விட்டு உருவத்திருமேனிக்கு வருவதற்கு இடைப்பட்டது அந்த சிவலிங்கம். நல்ல விளக்குதா? அதனால அதுக்கு உபயத்திருமேனி வேறு. உபயம் என்று பெயர். உபயம்னா இரண்டு. அது எல்லாருக்கும் உபயமாகவும் இருக்கிறது. நல்ல விளங்குதா? அருவமாகவும் இருக்கிறது, உருவமாகவும். சிவலிங்கம் எப்படி இருக்குது? அருவமா கண்ணுக்கு அது உறுப்பு இல்லாம அருவமா இருக்குதா? அப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருளாக இருக்கு. அதனால அருவுருவம் என்று சொல்லப்படும். அது காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமா நீள்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான் சிவலிங்கம் என்பது சாக்கிய நாயனார் கூறார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமா சிவலிங்கத்தை கண்ட உடனே உறுப்பு இல்லையே, கண்ணுக்கு அது கை காலம் ஒண்ணுமே இல்லையே, அருவமால இருக்குது. சரி, அப்ப அருவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓ சரி, இது உருவமா கண்ணுக்கு தெரியுது, அப்ப உருவம் இருக்குதுன்னு அர்த்தம். உருவம் இது வரும். காணாத அருவினுக்கும் உருவனுக்கும் காரணமா நீள்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான் சிவலிங்கம் என்பது பெரிய புராணம். அதனாலே அருவமாயும் உருவமாயிருப்பது சிவலிங்கம். சிவலிங்கத்தை வழிபட்டா அருவத்திருமேனியை வழிபட்ட பலனும் உருவத்திருமேனியை வழிபட்ட பலனும் கிடைக்கும். நல்லா விளங்குதா? அருவ 4, உருவ 4, அருவுருவம் 9 நவவேதம். அருவ 4, உருவ 4, அருவுருவம் 1. நல்லா விளங்குதா? சிவம் சக்தி, நாதம் விந்து, அருவம். சிவலிங்கம் உருவம். அதுக்கு மேலே திருமால், பிரமா, உருத்தரன், மகேஸ்வரன். அருவ 4, உருவ 4, திருமால், பரமன், உருத்தரன், மகேஸ்வரன். சிவன் சக்தி, நாதம் விந்து. அது 4, இது 4, 8. அந்த 4 அருவம், இந்த 4 உருவம். நடுவில் இருக்கிறது அருவுருவம் சிவலிங்கம். அப்ப சிவலிங்க திருமேனியில அருவமும் இருக்கிறது, உருவமும் இருக்கிறது. அப்படி அருவமும் உருவமும் இருப்பதனாலே சிவலிங்க திருமேனியை வழிபட்டா அந்த 9 திருமேனியும் வழிபட்ட பலம் கிடைக்கும். அதனாலதான் எல்லா கோயில்லையும் முழுன்னு ஒரு சிவலிங்கத்தை வச்சிருக்கோம். இதெல்லாம் விளங்குதா? காசிக்கு போனா என்ன இருக்குது? ராமேஸ்வரம் போனா என்ன இருக்குது? எல்லா கோயில்லையும் மூலத்தானத்துல என்ன இருக்குது? சிவலிங்கம். சிவலிங்க வழிபாட்டினாலே எல்லா மூர்த்திகளையும் வழிபட்டவர். அதுவும் சிவலிங்கத்திலே அடிப்பாகம் பிரமா, நடுப்பாகம் விஷ்ணு, மேற்பாகம் உருத்தரம். அடிப்பாகம் பிரமா, மண்ணுக்குள்ள இருக்கிறது பிரமா. அந்த ஆவுட விஷ்ணு, மேல இருக்கிற பானா சிவம். சிவலிங்கத்துல அந்த ஆவுட சிவசக்தி, அந்த பானம் சிவம். நல்ல விளங்குதா? அந்த ஆவுட இருக்குவார், அது சக்தி மேல இருக்கு. இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் வாரார் என்று சித்தியார். பீடம் சக்தி, அந்த பானம் சிவலிங்கம், சிவபெருமான். அதனால சிவலிங்கத்தில எல்லா மூர்த்திகளும் இருக்கணும். அதனால சிவலிங்க பூசை உயர்ந்தது. செங்கனானும் பரமனும் தம்முளே
எங்கும் தேடியும் காண்கள் தாழ்முடி இங்கூற்றேன் என்று லிங்கத்தே தோன்றி நான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தி என்பது அப்பர் தேவா விளக்குதா. அதனால சிவலிங்க வழிபாடு பெரியது. சிவலிங்க வழிபாடு இல்லையானால் அவனுக்கு வேற எதுல வழிபட்டாலும் பலன் குறைவு. ஆகவே இப்படி அதுக்கு அருவுருவம்னு பேரு. அருவுருவம் என்று அதற்கு பெயர். அதத்தான் பேரொளி ஒன்று அருவுருவம், ஒன்றுதான் அருளுருவம் என்று உணர்வாய். ஒன்று அருவம், இன்னொன்று அருவுருவா, இன்னொன்று உருவம். அந்த உருவந்தான் சோமாஸ்கந்தர் முதலாக, அர்த்தநாரி முதலாக, விநாயகர், சுப்பிரமணியர், வைரவர், வீரபத்திரர், தட்சணாமூர்த்தி முதலாகிய அந்த வடிவங்கள் 25 மாகேஸ்வர மூர்த்தங்களும் இன்னும் பல வடிவங்களும் விளங்குதா. இப்படி அருவமாயும் அருவுருவமாயும் உருவமாயும் மூவகையாக சுவாமி இருக்கிறார். அது சிதம்பரத்துல நீங்க நடராஜா கோயில்ல பார்க்கலாம். அருவமாக இருப்பது சிதம்பர ரகசியம். அருவமாக இருப்பது அந்த சுவற்றிலே தர தொங்க விட்டுருவோம், ரகசியம்னு காட்டுவாங்க, புரியுதா? அது அருவம். அருவுருவம் அந்த படிகமூர்த்தி, படிகலிங்கம் உருவம். ஒரே இடத்துல மூணையும் பார்க்கலாம். அருவம், அருவுருவம், உருவம். அருவம், அருவுருவம், உருவம் மூன்றையும் சிதம்பரத்தில் நடராஜா கோயில்ல பார்க்கலாம். அதனாலே இப்படி மூவகையாக இருக்கின்றோம். இப்படி மூவகையாக இருப்பதிலே உருவத்திருமேனியாக வருவது பெரிய கவனம். உருவத்திருமேனியாக சிவருமான வருவது பெரிய. அது என்ன காரணம்? அது என்ன காரணம் தெரியுமா? உருவமாக வரவில்லையானால் உயிர்களுக்கு அதை கண்டு வணங்க புத்தி வராது. இப்ப நடராஜா பார்த்த உடனே குனித்த உருவம், ஐயோ குகை செவ்வாயிருக்கும் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம்போர் வினி பால் வெண்ணீர், நித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தில் என்று பாடுகிறார. அப்படி உருவத்திருமீனியை காணும் போது அன்பு உண்டாகும். உருவத்திருமீனியை காணும் போது அன்பு உண்டாகும். இப்ப விநாயகரை பார்க்கும் போது என்னமா இருக்கு? சீதா கடவு செந்தாமரை பூ பாத சிலம்பு வலவிச பாட பொன்னர ஞானம் பூந்திகள் ஆடைய வண்ணவருங்கில் வளர்ந்த அழகரி முப்பேள வயிறும் பெரும்பார கோடும் வேள முகம் விலங்கு சுந்தரமா அஞ்சுகரமும் அங்குசபாதம் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியன் ஆன்றவாயும் 4 புயமும் 3 வண்ணம் முகதச்சூடம் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறியுள் தொகழ்வொளி மாறும் சொற்பதம் கடந்த துரிய மஞ்ஞான அற்புத நகர்ந்த கற்பகளிரே என்று சொல்லி அந்த திருவுருவத்திலே ஈடுபாடு. முருகனை எடுத்துக்கோங்க. அப்பா ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவில் ஏரிய மங்கை வாழ்க, யானதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சிவன். நல்லா விளங்குதா? இப்படி அந்த உருவத்திருமீனியை காணும் போது நமக்கு அன்பு உண்டாகும். அதனாலே உருவ வழிபாடு அவசியம். அதனால இப்படி 3 வகையாக இருக்கிறோம். இந்த 3னில் உருவுணக்கரி இசைந்த பேரருள் இயங்கும் உருவம். இந்த 3 வகையான வடிவத்திலே இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த திருமேனி அருளை வழங்குகின்ற திருமேனியாக இப்பொழுது உனக்கு வந்திருக்கும். அருளை வழங்குகின்ற இந்த திருமேனி தான் குருவடிவாக வந்தது. சிவபெருமான் குருவடிவாக வந்தது. குருவடிவாக வந்து உபதேசம் சிவபெருமானே குருவடிவாக வந்து உபதேசம் பண்ணினது மாணிக்கவாசர் ஒருத்தருக்கு தான். சிவபெருமானே குருவடிவாக நலந்தன் மேல் வந்தருளி நீழ்களை காட்டியது. இது உங்களுக்கு புரியுதா? குருவடிவமாக குருவாய் வருவாய் அருள்வாய் போனே குருவடிவாயு கோலையந்தனில் திருவடி வைத்து தரம் இது பொருள் என காட்டியது மாணிக்கவாசர். நல்லா புரிச்சுக்கிட்டீங்களா? இன்னும் எத்தனையோ அடியார் மகான்கள் உலகத்திலே அவதாரம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையாக பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு பண்ண மாதிரி ஒருத்தருக்கு பண்ணல. மாணிக்கவாசகருக்கு தான் குரு வடிவமாக எழுந்த உபதேசம் பண்ணி வச்சு. அதனாலே இந்த குரு வடிவமாக வந்த இந்த உருவமும் அருளை வழங்குகின்ற திருமேனி
வந்து யாவரும் பணிவதற்கு எளிதாய் வரமலாந்தர வரும் அருள். அந்த அருவுருவம் இருக்குதுவாரு சிவலிங்கம் பரமஞானிகளிலிருந்து ஒன்றும் தெரியாதவன் வணங்குவதற்கு வாய்ப்பாகவும் அருள் கொடுப்பதாக அவர் அன்புக்கு தகுந்தாற்பல அருள் கொடுப்பதாக இருப்பது அந்த அருவுருவ திருமேனியாகிய சிவலிங்கம். பந்தமாகிய மலதில் உலகற்றும் பருதியாய் உள்ள பல்லுயிர் குயிரா வந்தமாதிகள் அளப்பெறும் மொழியா அமலமாகும் அருவம் உருவம். அதனாகிய இப்படி உருவம் இப்படி அருவுருவம் அப்படி. அதுக்கு மேல அந்த அருவம் என்பது உயிருக்கு உயிராக இருந்து உயிருக்கு இருக்கின்ற அஞ்ஞானமாகிய இருளை ஓட்டுகிற ஒளியாகும். உயிரிலே இருக்கிற அறியாமையாகிய இருளை ஓட்டுகிற ஒளியாகும். உள்ளத்தின் உள்ளே ஒளிதுகள ஒளிவந்தன் உள்ளத்தின் உள்ளே ஒளிதுகள அழிவந்த அந்தணனை பாடுங்கானம்மானாய். இதெல்லாம் விளங்குதா? அதனாலே உயிருக்கு இருக்கின்ற இருளை ஓட்டுவது, உயிரிலே இருக்கிற இருளை ஓட்டுவது அஞ்ஞானம் தன்னை அகல்வுக்கும் நல்லது. உயிரிலே இருக்கிற அறியாமையாகிய அஞ்ஞானத்தை போக்குவதாய் இருப்பது அந்த அருவத்திருமேனியாகிய சோதியாயிருக்கிற அந்த ஞான வடிவமாயிருக்கிற அந்த அருவத்திருமேனி. அந்த மாதிகள் அளப்பெறும் மொழியாய் அமலமாகும் நம் அருவனும். அதனாலே இப்படி மூவகையாக இருந்து உயிரிழுக்கு அருளை பண்ணுகிறோம். மூவகையாக இருந்து உயிரிழுக்கு அருளை பண்ணுகிறோம். அதனாலே இப்படிப்பட்ட திருமேனிகளை சிந்திப்பதும் வந்திப்பதும் அதனிடத்திலே பற்று வைத்து அதற்கு பணி செய்வது. இப்படிப்பட்ட திருமேனிகளை சிந்திப்பதும் வந்திப்பதும் அதற்கு பணி செய்வது. நல்ல விளங்குதா? பணி செய்வதுதான் முக்கியம். பணி செய்வதுதான் முக்கியம். புத்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். நல்ல புரியுதா? பணிங்கிறது நம்முடைய சைவத்துலதான். மற்ற பேரெல்லாம் பணி செய்ய மாட்டேன். பணியே செய்ய வேண்டாங்கிற உட்கார்ந்துருங்கிறான், தியானத்திலே உட்கார்ந்துரு. அதனால யோகாங்கிறது தியானங்கிறது எல்லாமே நம்முடைய சிவபூசையில எல்லாமே அடக்கம். அது வெறும் தியானம், வெறும் தியானம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அப்படி இல்லை. பூ பறிக்கிறது, சந்தனம் அரைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, தூவம் போடுறது, தீபம் போடுறது, பூ கட்டுறது, விளக்கு போடுறதுல இருந்து, கூட்டுறதுல இருந்து, பெருக்கிறதுல இருந்து, புரிய பாடுறதுல இருந்து, ஆடுறதுல இருந்து, ஐய என்னன்னு இருக்கு. ஆமாறும் திருவடிக்கையாகவும் உடையன் அன்புருகன் பூமாலை புனைந்தேத்தன் புகழ்ந்துரையன் புத்தேளிர் கோமானன் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடன் சாமாரை வரையில் சொல்றார்கள். நல்ல விளங்குதா? பணி துண்டு, பணி துண்டு என்றாலும் துடும்பு என்றாலும் புக்குவாய் என்னை புகுவப்பாய் நின்றொடும்பு என் கடன். வேலை செய்யாம கூலி கொடுப்பானா? நம்மளதுல வேலை ரொம்ப, இதுல சைவத்தில் சமய தீட்சை விசேட தீட்சை முதலியை பெற்று சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் பணி செய்த தேகத்தால செய்த. வேலை செய்யலன்னா கூலி கிடைக்காது. புரியுதா? அதே போல இங்க வேலை செய்யறதா சரியை கிரியை யோகம் ஞானம். எங்க செய்யறது? சிவாலயத்துல சிவனுக்கு சிவனடியார்கள் செய்யறது சரியை கிரியை யோகம். அந்த சரிய தொண்டை பத்தி சொல்றார். இப்படி திருமேனி தாங்கி கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறோம். விளங்குதா? அதனால இப்படி இருக்கின்ற இந்த லிங்கத்துக்கு பரார்த்த லிங்கம், பரார்த்த லிங்கம். அதற்கு மேல ஆச்சாரத்தில் தீட்சையை பெற்று அவரவர் வீட்டிலே செய்கின்ற அந்த பூசைக்கு ஆன்மார்த்த பூசை என்று ஆன்மார்த்த லிங்கம் என்று பெயர். பரார்த்த லிங்கம் ஆன்மார்த்த. ஆன்மா அர்த்தமாகும்படியாக செய்வது. ஆன்மா அர்த்தம், அர்த்தம்னா பொருள். அர்த்தம்னா என்ன புரியுதா? இந்த சொல்லுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒண்ணு, அர்த்தம்னாலும் அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒண்ணுப்பா. புரியுதா? விளங்குதா? இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? மாசில் அப்படின்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? மாசில், மாசில்னா என்ன புரியுதா? அதுக்கு என்ன அர்த்தம்? மாசில், மாசில் வீணையும் மாலை மதியம் வருது இல்லப்பா. மாசில் வீணை, வீணைன்னா பொருள் தெரியுது. மாசில்னா குற்றம் இல்லாத,
மாசுன்னா குற்றம், குற்றம் மாசு. வீணையும் நல்ல வீணையா இருக்கணும், வாசிக்கிறது சுத்தமா அந்த சுதி இசை குற்றமில்லாத மாசு. அதுபோல அர்த்தம் என்றால் பொருள். ஆன்மா பொருளாகும்படியாக, ஆன்மா பொருளாகும்படியாக. இது பொருள் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகையும். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? நம்மையும் ஒரு பொருளாக்கி. அந்த நம்மையும்ங்கிறது உண்மையிலே பொருள் இல்லாமல் அற்பனாக பிரயோசனம் இல்லாததாக வெற்று ஆளாக தீர்ந்து கொண்டிருந்த வெற்றடியேனாக, வெற்றடியேன விதி கண்டாய்பார், ஒன்றுமில்லாதவனாய் இருந்த நம்மை அவனுக்கு ஆளாகும்படியாக நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று நம்மையும் தாழ்ந்த நம்மையும் தகுதியில்லாத நம்மையும் ஒரு பொருளாக்கி. அதான் ஆன்மார்த்தம், பரார்த்தம், ஆன்மார்த்தம். அப்படி பரார்த்தம் ஆன்மார்த்தம் இந்த இரண்டு விஷயத்தையும் சரியை கிரியை யோகம். சரியை கிரியை யோகம். சரியை என்பது புறத்துண்டு, புறத்திரை செய்வது. கிரியை என்பது புறத்திலையும் அகத்திலையும் செய்வது. யோகம் என்பது அகத்திலே செய்வது. இப்ப புரியுதா? சரியை என்பது புறத்திலே செய்வது. புறத்திலேன்னா சிவலிங்க வழிபாடு இல்லாமல் கோயிலுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்யும். அந்த சரிய தொண்டை பற்றி சொல்றாரு. ஆவலால் எமக்காமலர் மரங்கள் அக்கலம் மலர் பரித்தம் மலரால் தாவிலா வகை தார்வல சமைத்தல் தனப்பில் எம்புகள் சாற்றல் அன்புடனாம் ஏவும் ஆலயம் அலைகிடன் மிடுதல் விளங்கல் நல் விளக்கிடுதல் எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தலை சரியை இயற்ற வல்லவர்க்கு எம்முலகு அளிப்பு. சரியை கிரியை யோகம். சரியை என்பது புறத்திரை சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் ஜீவன். அந்த சரிய துண்டிலே எட்டேகாலாச்சு. தானே செய்ய இருக்கும். சரியை தொண்டிலே செய்ய வேண்டிய பணிகளை இந்த பாட்டில் தொகுத்து சொல்றார். அதை நன்றாக தெரிந்து கொள்வதும், தெரிந்து கொண்டு இயன்ற வரையிலும் அவற்றை அனுஷ்டிப்பதும் நம்முடைய முக்கியமான. அந்த சமயம் விசேட என்கின்ற தீட்சைகளை பெற்றாதான் இது செய்ய உரிமை. இப்ப இந்த ஆபீஸுக்குள்ள நுழையிறதுக்கு, ஒரு ஆபீஸுக்குள்ள நுழையிறதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்குமா? அதுல வேலை பார்க்கறவன் தானே தகுதியா நுழையும், எல்லாரையும் நுழைய விடுவாங்க. அது சரியை சமய தீட்சை பெற்றா சரியை செய்ய உரிமை, விசேடம் பெற்ற கிரியை செய்ய உரிமை, நிர்வாண தீட்சை பெற்றா யோகம் செய்ய உரிமை. தெரியும் வேற, அது மாதிரி தெரியாது. அதனால சரியை தொண்டை பத்தி இதுல சொல்லுகிறாரு. அடுத்தாற் போல வருவது கிரியை யோகம் எல்லாம் வரிசையா வருகிறது. விளங்குதா? ஆகையினாலே இப்படி இந்த உண்மைகள் எல்லாம் நன்றாக தெரிவதும் தெரிந்தபடி அனுஷ்டிப்பதும் இயன்ற வரையிலும் அனுஷ்டிப்பதும். ஏனென்றால் உயிர் எப்போதும் இருப்பது, உடல் இருக்காது. உடல் இல்லாமல் எப்போது போகும் என்று சொல்ல முடியாது. உடல் இல்லாமல் எப்போது போகும் என்று சொல்ல முடியாது. அந்த உடலை வைத்து உயிருக்கு உறுதியை தேடிக் கொள்ளும். உடலை கொண்டே, நிலையில்லாத உடலை கொண்டே, நிலையில்லாத உடலை கொண்டே நிலையான உயிருக்கு உறுதியை தேடும். நிலையில்லாத உடலை கொண்டே, உடல் தானே பணி செய்யுது. நிலையில்லாத உடலை கொண்டு சிவபுண்ணியத்தை செய்து நிலையான உயிருக்கு அருளை தேடி வைப்பது. ஆகையினாலே அந்தறிவாம் என்னாது அறஞ்செய்க, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காது. அந்தறிவாம் என்னாது பார்த்துக்கலாம் பின்னாலே அப்படின்னு இருக்காது.
மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை என்பது திருக்குறள். அதனாலே உள்ள போதே பார் உய்ய, உள்ள போதே பார். அதனாலே இப்படிப்பட்ட உண்மைகளையும் நன்மைகளையும் தெரிந்து கடைப்பிடிப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி, அது சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்ற அந்த உண்மைகளை எல்லாம் அடுத்த வாரத்திலே திருவருளாலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இது 68 சொல்லி இருக்கிறோம். 69 சொல்லணும். 69 சொல்லணும். 69 சொல்லணும். 69 சரி சரி சரி. திருநெடுங்கத்திலையா என்னைக்கு? மே 20ங்க. மே 20 பொதுவர் சீடி வெளியிட்டோம். ஓ ஓ ஓ சரி சரி சரி. ஓ சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். சரி. கருப்பத்தூரி பெறவாதே கணக்கப்பாடு துழலாதே திருப்பற்பாத தனுபூரி சிறக்கப்பாடு தருளாயே பரப்பற்றாடு புலியோனே பரத்தப்பாடு கனியோனே திருக்கைத்தேவர் குடியோனே ஜெகத்திற்கோதி பெருமாடு ஜெகத்திற்கோதி பெருமாடு வான்முகில் வளாது வீக மலிவளம் திறக்க மன்னன் கூன்முறையரல் செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்கனற்றவம் வெள்ளி வெல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்ல நம பார்வதீபதே.